சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஆமா, நீதான் எதுவும் சரியா சாப்பிடவே இல்லையே, அதான் நிறைய கொண்டு வந்தேன். தேங்க்ஸ் சித்தி. இங்க பாரு வெண்பா, நீ ஆசைப்படுறது எதுவா இருந்தாலும் சித்தி கிட்ட கேளு, சித்தி உனக்கு கண்டிப்பா செய்வேன். இனிமே நீ, நான், தாத்தா எல்லாரும் ஹாப்பியா லண்டன் போய் செட்டில் ஆயிடுவோம். அங்க ரொம்ப நல்லா இருக்கும் வெண்பா, கிளைமேட்டும் சூப்பரா இருக்கும். நீ பாரு, அங்கேயே இருந்துடலான்னு சொல்ல போற. நானும் வீடியோல நிறைய பார்த்திருக்கேன் சித்தி, லண்டன் சூப்பரா இருக்கும். நிசா, நான் சொல்லல, வெண்பா நம்ம ரேணுகா மாதிரி புத்திசாலி பொண்ணு, எதையும் கற்பூர மாதிரி பிடிச்சுக்குவா. ஆமாப்பா, அடம் பிடிக்கிறதுலயும் அக்கா மாதிரி தான். சித்தி சொல்லுடா. எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவீங்களா? என்ன இப்படி கேட்ட? சித்தி பண்ணலன்னா தாத்தா எதுக்கு இருக்கிறேன்? தாத்தா பண்றேன், உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் போடு, நான் உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறேன்டா. அதெல்லாம் இல்லப்பா, நீ என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் கேட்ட, நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லு, சித்தி என்ன செய்யணும்? சித்தி, இனிமே நான் மல்லி மாவுல பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கும் இனிமே நான் போகல, நேரா லண்டனுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேன். அப்படி சொல்லிடி கண்ணு, உன் தாத்தா பெரிய பணக்கார பிள்ளைங்களாம் படிக்கிற ஸ்கூல்ல நான் உன்னை படிக்க வைக்கிறேன். சித்தி, நான் அடிக்கடிலாம் கேட்க மாட்டேன். அடிக்கடி என்ன இனிமே கேட்கவே மாட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் தாடா கிட்ட கூட்டு போவீங்களா? என்னடா வண்டி வேற ரூட்ல போதேன்னு பார்த்தேன், நீ உனக்கு வேண்டிய ரூட்ல கரெக்டா தான் போற. எத்தனோண்டு இருந்துட்டு எவ்வளவு விவரமா யோசிச்சு கவுக்குற. ஆனா நான் எவ்வளவு பெரிய கேடின்னு தெரியுமாடி? கோவப்படாத நிசா, வெண்பா ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. பெத்த அப்பாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கத்தானே செய்யும். நாளைக்கு லண்டன் போனதுக்கு அப்புறம் நாம அடிக்கடி இவளை கூப்பிட்டு காமிச்சிட்டா இருக்க போறோம். ஏன் வெண்பா, அப்பாக்காக தான் என்ன சித்தி சித்தின்னு கொஞ்சனியா? சித்தி மேல உனக்கு உண்மையான பாசம் இல்லையா? அட என்னம்மா நீ, சித்தி மேல பாசம் இல்லாமலா போகும்? அவளை பெத்த அம்மா கூட பிறந்தவ நீ. நமக்கெல்லாம் ஒரே ரத்தம், ரத்த பாசம்லாம் இருக்கத்தானே செய்யும். அதை விட அப்பா பாசம் கொஞ்சம் கூட இருக்கும். இப்ப நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறது இல்லையா? அந்த மாதிரி தான். அப்படிதானே வெண்பா குட்டி? நம்மளும் அவர் ரூட்லயே போவோம். அவ்வளவுதானே. நாளைக்கே மாமாவை பாக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிடுறேன். ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வந்துருவோம். இப்போ ஓகே தானே? தேங்க்ஸ் சித்தி, தேங்க் யூ so much. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. உட்காரு. சொல்லுங்க சார். எங்க கேஸ நீங்க தான் வாதாடி ஜெயிச்சு கொடுக்கணும். உங்களை தான் சார் மலை போல நம்பி இருக்கோம். உங்ககிட்ட ஆல்ரெடி விஷயத்தை தெளிவா சொல்லிட்டேனம்மா. இனிமே சொல்ல வேண்டியது நீங்க தான். சார், நாங்க முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நீங்க தான் சார் நடத்தி தரணும். அது சரி, ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களேப்பா? இல்ல சார், நாங்க பணம் தரோம், பணம் கொண்டு வந்திருக்கோம் சார். அம்மா, அன்னைக்கு நான் 5ன்னு சொன்னது 5 லட்சம். தப்பா புரிஞ்சுக்கலையே நீங்க. 5 ரூபா, 500 ரூபா, 5000 கொண்டு வந்துட்டு நீங்க 5 தானே சார் சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாதுமா? சார், எங்களை மாதிரி நிலைமையில இருக்கிற ஆளுங்களுக்கு 5னா 500, 5000 இருக்கலாம். ஆனா உங்களை மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு 5ங்கிறது 5 லட்சம், 5 கோடிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க சார்.
சரியா இருக்குல்ல சார்? இத முதல்லயே எடுத்து வச்சிருந்தா இவ்வளவு பேசிருக்க வேண்டாமே தம்பி. சார், கேஸ நம்ம பக்கம் ஜெயிச்சு கொடுத்துருவீங்கல்ல சார்? நிச்சயமா. நம்மள பத்தி வெளியே விசாரிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. தைரியமா சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? சார் கேஸ் எடுத்தாலே ஜெயிச்சு தான் கொடுப்பாருன்னு சொன்னாங்க சார். அதாவது தம்பி, சில வக்கீலுங்க இருக்காங்க, ஜெயிக்கிற கேஸ மட்டும் பார்த்து பார்த்து எடுப்பாங்க. அப்படி எடுத்து ஜெயிச்சுட்டு நான் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்லைன்னு சொல்லிக்குவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. எந்த கேஸா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்தா ஜெயிச்சு கொடுத்துருவேன். நம்மள நம்பி வரவங்கள ஏமாத்திடக்கூடாது, பாத்தீங்களா? கரெக்டு தான் சார். சார், எதிர்த்தரப்புல ஆறுமுகம் சார் ஆஜராகிறாருன்னு நாங்க அன்னைக்கே சொன்னோமே. இருக்கட்டுமே, இப்ப என்னங்கிற? அவர் தொழில பாக்குறாரு, நான் ஏன் தொழில பார்க்க போறேன். இல்ல, பார் கவுன்சில் சேர்மனா இருக்காருன்னு சொன்னாங்க. இருந்துட்டு போறாரு, அதனால என்ன? அவர் என்ன காசு வாங்காமல வாதறாரு? வர போறவங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையே. நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுறவன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மள நம்பி வந்தவங்களை காப்பாத்தி விட்டுறணும், அதான் நம்ம பாலிசி. ரொம்ப நன்றி சார். எங்க மனசுல இருக்கிற பரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. ஓஹோ, இவங்க கடைசியில இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ஆமா மேடம், என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, ஜூஸ்? டேய் தம்பி. ஐயோ, அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன மேடம், எப்ப வந்தாலும் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? உண்மையா இருங்க. துரை சார், எப்பத்துல இருந்து பைசாக்கு பெறாத சில்லற கேஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சீங்க? எந்த கேஸ் மேடம் சொல்றீங்க? நீங்க ஏதோ இப்ப எடுத்துட்டு இருக்க கேஸ தான் சொல்றேன். நான் உங்களை எங்க கம்பெனியோட லீகல் அட்வைசரா போடலான்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வந்தா நீங்க என்னடானா இந்த ஒண்ணு இல்லாத கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி ரொம்ப பெருசா கேள்விப்பட்டேனே. உங்க பொண்ணு கூட நம்ம கம்பெனில தான் இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கா. நம்ம கம்பெனி பத்தி ஏதாவது சொல்லிருப்பாளே. பிசினஸ் பிரமாதமா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க மேடம். இன்டர்ன்ஷிப்ப முடி, டிகிரி முடிச்சதும் நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ணு நான் சொல்லிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். இருக்கட்டும் ரஞ்சி. என்ன மேடம் இது? திறந்து பாருங்க சார். என்ன மேடம் இது? 8 லட்சம் இருக்கு துரை சார். ஒரு கேஸுக்கு இது போதும்ல? ஐயோ, உங்ககிட்ட போய் டீல் பேசலாமா? என்ன கேஸ்னு மட்டும் சொல்லுங்க மேடம். அப்படி இல்ல சார், தொழில் வேற பழக்கம் வேற இல்ல. இது நீங்க கேஸ் எடுக்கிறதுக்காக இல்ல, கேஸ் எடுக்காம இருக்கிறது. தோ இவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்களே, அந்த குப்பை கேஸ் தான் சொல்றேன். மேடம், அதுல ஆப்போசிட் பார்ட்டி கதிரேசன் சொன்னாங்களே. அப்படியே சொன்னாங்க. ஏன் மல்லி, இதுல நாங்க இருக்கோம்னு சார் கிட்ட சொல்லல? துரை சார், இதுல கதிரேசனுக்கு சார்பா ரஞ்சிதா தான் சாட்சி சொன்னா. அட என்ன மேடம், இது தெரியாம போச்சு எனக்கு. ஏமா மல்லி, சம்பந்தம் இல்லாம என்னென்னவோ தகவல் சொன்ன ராஜேஸ்வரி மேடம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்க வேண்டாமாமா? சார், அது எதுக்கு சார் சொல்லணும்? கேஸ் சம்பந்தப்பட்ட மத்த எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருக்கேனே சார். இந்தாமா நீ கொடுத்த பணம். என்ன சார் இது? கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பணமா வாங்கிட்டு இப்ப இப்படி சொல்றீங்க? அம்மா, நான் முதல்லயே என்னை பத்தி ஓப்பனா உங்ககிட்ட சொன்னேன். நான் சேவை பண்றதுக்கு இங்க ஆபீஸ் போட்டு உட்காரல, நல்லா பாத்துட்டு வாங்க, அப்படியா எழுதி போட்டிருக்கேன். சார், தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல சார்? அப்பா டைம் வேஸ்ட் பண்ணாத. அம்மா, வேற வக்கீல பாக்குறதுக்கான வேலையை பாருங்கம்மா. சரி வாங்க மல்லி, இதுக்கு மேல இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, வாங்க. துரை சார், மேடம்
நானும் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க மேடம். வா. ம் வாங்க. என்னது அது? அப்புறம் மல்லி 5 லட்சமா? நான் 5 லட்சத்தி 1 கொடுத்தாலே போதும். இந்த வக்கீல் துரைய அப்படி கவுத்துறலாம். 8 லட்சத்துக்கெல்லாம் இந்த ஆள பல்ட்டி அடிக்க சொன்னா கூட அடிப்பாரு. போலாம் வா. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.